வேதாரண்யம் அருகே கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 4 ஆண்டுகளாக வீடு கட்டி கொடுக்காத பாரத பிரதமரின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்குட்பட்ட காந்தி நகர், நல்லாத்தான்காடு, கைலவனம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு பாரத பிரதமரின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்ட அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகளாகியும் வீடுகள் கட்டி முடிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நாகை மாவட்ட விசிக செயலாளர் சுமா செல்வராசு தலைமையில் வேதாரண்யம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வீடு கட்டி கொடுக்கணும்னா கட்டி கொடுங்க, இல்லைன்னா நீங்க போட்ட தளத்தை கல்லை உடைச்சு அள்ளிக்கிட்டு விடுங்க. நாங்க ஆடு மாடுனாலும் நாங்க கட்டிக்கிறோம், இல்ல நாங்க ஒரு கீத்தை வாங்கி போட்டு ஒரு கொட்டாயை போட்டுக்கிறோம். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்திற்கும் ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டி தருவதாக கூறி அவர்கள் கட்டியிருந்த குடிசை வீட்டை பிரித்து இன்றைக்கு இதுவரை வீடு கட்டி கொடுக்காமல் அவர்கள் கூடாரத்தில் வசிக்கின்ற நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமும் பாரத பிரதமர் வீடு கட்டு வாரியமும் நடத்தியிருக்கிறது. இந்த ஆட்சியாளர் கூட இதை கண்டுகொள்ளாமல் இந்த மக்கள் எக்கடி கட்டுப்பட எனக்கென என்ற நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள்.